நீங்க கொடுக்கிற பிச்சை காட்சி ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாயில இது தமிழரசன் பூமி. முந்திரி காலத்தில் தமிழ்நாடு விடுதலை படை என்று 1000 மந்தி போராடி இளைஞர்களை கொண்ட வம்சம் பெற்றவர்கள். வன்முறை வேண்டாம், அமைதியா பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஏக்கருக்கு எங்களுக்கு பணம் கொடுங்க, உரிய இழப்பீடு கொடுங்க, வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை கொடுங்க, நிலத்தை தருவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்ற இந்த மக்களை நீங்க மிரட்டி பாக்குறீங்க. ஒவ்வொரு முறையும் நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், சங் பரிவார கும்பலுக்கு மாமா வேலை செய்யற அதிகாரிகள், வடதமிழ் நாட்டு வன்னியர் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தா அவங்க இழிச்ச வேணா உங்க வீரத்தை போய் தென் மாவட்டத்தில் காட்ட வேண்டியதானே? வேற டங்ஷன் அனுமதிச்சு விட்டீங்க. டங்ஷனுக்கு நீங்க தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானத்தை பற்றி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரையிலும் மதுரையிலே சுரங்க கனிமத்துறையை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்எல்சிக்கு இன்னும் வாய் திறக்கவில்லை. என்எல்சி சுரங்கத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்க வேண்டும். இங்க வாழையப்பர் கிராமத்தை இப்ப நான் சுத்தி பார்த்துட்டு வந்த பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற பலாமரம், மாமரம், ஆலமரம் 100 ஆண்டு 50 ஆண்டு பழமையானது. நீங்க கொடுக்கிற பிச்சை காட்சி ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாயில, நீங்க கொடுக்கிற பிச்சை காட்சி ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாயில 150 ஆண்டு பனைமரமும் 150 ஆண்டு எங்களுடைய தென்னை மரங்களும் எங்களுடைய இயற்கை வளங்களும் திரும்பி வந்துருமா? இவங்க கட்டி வச்சிருக்க வீடெல்லாம் கட்டி முடிச்சிருவீங்களா? வெங்காய வேலை காட்டுங்க.